போசூர் அருகே சூளகிரியில் ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் கடத்தப்பட்ட நிலையில் போலீசார் அவரை மீட்டிருக்கின்றனர். அவரை கடத்திய நபர்களிடம் தற்பொழுது விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயசுராஜ். ஜெயசுராஜ், வணக்கம். இந்த கடத்தல் சம்பவம் எப்போ அரங்கேறுச்சு? எப்பொழுது இந்த ரியல் எஸ்டேட் அதிபர் மீட்கப்பட்டார்? கைதான 4 பேரின் பின்னணி என்ன? விரிவா பதிவு பண்ணுங்க. அதாவது ஒசூர் அருகே சூளகிரி அடுத்துள்ள மாதரசனப்பள்ளி இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் சீதாராமன். இவருக்கு 34 வயசு ஆகுது. இவர் திமுகவில் உறுப்பினராக இருக்காரு. அதே போல இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறார். நேற்று மாலை இவரை ஒரு பெண் ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக பேசி ஆசை காட்டி ஓசூர் பத்தலப்பள்ளி என்ற இடத்துக்கு வரவழைத்துள்ளார். அதன் பின்பு அந்த இடத்திலிருந்து சிறிது தூரத்தில் உள்ள இன்னொரு அறைக்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போறாரு. அங்க போய் ரியல் எஸ்டேட் சம்பந்தமா பேசலாம் அப்படின்னு சொல்லி அதே நேரத்துல அங்க தயாராக இருந்த ஒரு 4-5 பேர் இவர் சென்ற காரிலே இந்த சீதாராமனை காருக்குள் அடைத்து கடத்தி உள்ளனர். கொஞ்ச தூரத்துல போய் அந்த ஒரு அறையில் அடைத்து வைத்து கண்களை கட்டி அவரிடம் 5 கோடி ரூபாய் பணம் கேட்டு மிரட்டி உள்ளனர். விடிய அவரை அடித்து சித்திரவதை செய்ததாகவும் கூறப்படுகிறது. அதே நேரத்தில் சீதாராமன் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்களிடம் தனக்கு ஒரு நெருக்கடியான சூழலில், எனவே லட்சம் ரூபாய் பணம் வேண்டும், சில லட்சம் பணம் வேண்டும் என்று தொடர்ச்சியாக அவர் கூறி வந்துள்ளார். அவரையும் அவரது வீட்டில் அவரை காணவில்லை என்றும் தேடி வந்துள்ளனர். அதே நேரத்தில் காலையில் அவர் பணம் கொடுக்காததால், அவருக்கு யாரும் பணம் கொடுக்காததால இவர்கள் மீண்டும் அவரை தொந்தரவு செய்துள்ளனர். அப்போது தனக்கு தெரிந்த ஒருவர் ஒரு 40 லட்சம் ரூபாய் பணம் கொடுப்பார், அவரிடம் கேட்டு பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இவர் அவருக்கு தெரிந்த சூளகிரியை சேர்ந்த ஒரு பெரிய மனிதரிடம் இவர் போன் போட்டு நடந்த சம்பவங்களை மறைமுகமாக கூறியுள்ளார். இதையும் போலீஸ் காரர்களிடம் நீங்க தெரிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவர் மறைமுகமா சொல்லியிருக்காரு. அந்த விஷயம் காவல் நிலைய போலீசார் மூலம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு சென்று அவர்கள் மூலம் இவர்கள் இருக்கக்கூடிய இந்த செல்போன் மற்றும் இந்த பகுதியை போலீசார் நோட்டமிட்டு பின்தொடர்ந்து இன்றைக்கு இவர்கள் பகுதியை சுற்றி வளைத்துள்ளனர். அப்போது இந்த கடத்தல் கும்பல் அந்த காரிலே சீதாராமனை கடத்தி அந்த கிராம சாலையில் ஒரு பகுதி வழியாக கடத்தி கொண்டு சென்றுள்ளனர். அப்போது நாலாபுரமும் போலீசார் சூழ்ந்து அந்த கடத்தல் கும்பலை பிடித்துள்ளனர். அதில் மொத்தம் 7 பேர் என்று கூறப்படுகிறது. இதில் 4 பேரை கைது செய்துள்ளனர். மீதம் உள்ளவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். அதே நேரம் இந்த சீதாராமனையும் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். இந்த கடத்தல் சம்பவத்தில் ஈடுபட்டவர்களை தற்போது போலீஸ் நிலையத்தில் வைத்து ஓசூர் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.